வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 16ஆம் நாள். இன்றைய கவி சுரண்டலற்ற வாழ்வு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். மூலதனத்தை கொண்டு வட்டி வாடகை வாங்கும் முறை, தனியார் வணிக வழி, பரம்பரை சொத்துரிமை, ஞாலமிசை நடந்து வரும் கட்சி அரசாட்சி நால்வகையும் படிப்படியாய் மாற்ற வேண்டும். மூலதனத்தை கொண்டு வட்டி வாடகை வாங்கும் முறை, தனியார் வணிக வழி, பரம்பரை சொத்துரிமை, ஞாலமிசை நடந்து வரும் கட்சி அரசாட்சி நால்வகையை படிப்படியாய் மாற்ற வேண்டும் என்று அருட்தந்தையவர்கள் இன்றைய கவியில் எடுத்துரைக்கிறார்கள். நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளை, பணத்தை கடனாக கொடுத்து அதற்கென வட்டி வசூலிக்கும் முறையும், வாடகை வாங்கும் முறையும் ஒழிய வேண்டும். அதேபோல் தனி ஒருவர் வணிகம் செய்து தனி ஒருவர் செல்வந்தராகி பெரும் பொருள் குவிப்பதும் ஒழிய வேண்டும். பரம்பரையாக வரும் தொடர்ந்த சொத்துரிமை ஆகியவற்றில் அளவு வேண்டும். அதேபோல் இந்த சமுதாயத்தில் உலகம் முழுவதும் நடந்து வருகின்ற பல்வேறு கட்சிகளின் ஆட்சி என்கிற முறை மாறி உலகம் முழுவதற்குமான ஒரே ஆட்சி என்ற முறை வர வேண்டும் என்று கூறுகிறார். இவ்வாறு ஓர் உலக ஆட்சி என்பது அமையும் பொழுது உலகம் முழுவதும் பல்வேறு எல்லை கோட்டுகளுக்கான போர் என்பது நடவாது ஒழிகிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போய்விடுகிறது. வணிகத்தில் ஒரு நாடு மற்றொரு நாட்டை அடிமைப்படுத்தும் முறை ஒழிந்து விடுகிறது. இத்தனை பொது உடைமைகள் வரும் பொழுது மக்களிடையே மக்கள் துன்பப்படுவதற்கு காரணமாக இருக்கும் வாடகை மற்றும் கடன், வரி போன்றவை இல்லாமல் போய்விடும். வட்டி, குறிப்பாக வட்டி என்பது இன்றைய மக்களுக்கு எத்தனை சுமையாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே ஓரிடத்தில் பொருள் சேரும் இந்த தீங்கான பழக்கத்தை நாம் விடுத்து அனைவரும் ஒன்றென்ற அடிப்படையில் வாழ்தல் என்பது உலக அமைதியை தரும் என்ற நோக்கோடு அருட்தந்தையவர்கள் இந்த சுரண்டலற்ற வாழ்வு வேண்டும் என்கிறார். சுரண்டல் என்பது நேரடியாக ஒருவரை ஏமாற்றுவது என்பது இல்லாமல் ஒருவரிடமே அதிக வணிகத்தின் மூலமாக பொருட்செல்வம் பெரும்பாலும் குவியும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்கள் பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலைக்கு சென்று கொண்டே இருக்கின்றார்கள். இதனால் வறுமைக்கும் செல்வந்தருக்கும் உள்ள இடைவெளி என்பது நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த செல்வந்தர்களின் வாழ்க்கை முறைக்கேற்ப அவர்கள் வாழ்வதைப் போல தாமும் வாழ வேண்டும் என்று இந்த வறுமையில் வாடுபவர்களின் மனதிலும் அந்த ஆசை என்பது தோன்றுகிறது. அந்த ஆசையானது பல்வேறு சிக்கல்களுக்கு வழியொடுக்கிறது. அவர்களைப் போல் நாமும் ஒரு செயலை செய்ய வேண்டும், அவர்களைப் போல் நாமும் உடுத்த வேண்டும், அவர்களைப் போல் நாமும் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வத்தில் மக்கள் பல்வேறு முறைகளில் கடனை பெற்று அதில் வட்டி செலுத்துகின்ற கொடுமையை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கின்றனர். இத்தகைய ஏற்றத்தாழ்வுகள் ஏதுமின்றி மக்கள் அனைவரும் சமமான மகிழ்ச்சியோடு சமமான பொருளாதாரத்தோடு வாழ்வது என்பது ஒரு மிகச்சிறந்த பொது உடைமை என்கிற சீர்திருத்தத்தால் தான் வரும். அதோடு உலகம் முழுவதும் ஓராட்சி என்கிற பொழுது மக்கள் உலகம் முழுவதும் பரவியிருக்கும் இந்த மக்களிடம் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லாமல் போய்விடும் என்பதே அருட்தந்தையவர்களின் கருத்தாக இருக்கும். அதையேதான் நமது அருளாளர்களும் அவர் வழியில் இறைத்தன்மையோடு இறையுணர்வாக நமக்கு உணர்த்தி கொண்டு வருகின்றார்கள். 12 திருமுறைகளில் 10வது திருமுறை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். 10வது திருமுறையாக நமக்கு நம்பி ஆண்டார் நம்பியால் தொகுத்து கொடுத்திருக்கப்பட்டது
திருமந்திரம் ஆகும். திருமந்திரம் திருமூலரால் நமக்கு வழங்கப்பட்டது. திருமூலர் முழுமையாக இறையுணர்வு பெற்ற யோகியாவார். திருமூலரை பற்றி பல்வேறு வாழ்க்கை வரலாற்று செய்திகள் நமக்கு இருப்பினும் திருமந்திரத்தில் அவர் மிக தன்னுடைய வாழ்க்கை குறிப்புகளை சிலவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். நந்தி பெருமானிடம் கல்வி கற்றவர், போதனை பெற்றவர், கல்வி அருள் பெற்றவர் அந்த 7 முனிவர்களுள் திருமூலரும் ஒருவராவர். அவர் தென்னாடு வந்து தன்னுடைய இறை பணியை தொடைவதற்கு இறைவனால் படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டவர். இறை உணர்வு பெற்ற திருமூலர் தென்பகுதியில் இருந்து பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்ததாக நம்பப்படுகிறது. அந்த திருமந்திர பாடல்களை அவர் எழுதி மக்களுக்கு நல்வழி போதித்தார். இறை அன்பு மட்டுமில்லாமல் வாழும் முறைகளையும் அதில் நமக்கு எடுத்துரைக்கிறார். 9 மந்திரங்களாக திருமந்திரத்தை பிரித்து ஒவ்வொரு நிலையிலும் அவர் விளக்கி வந்துள்ளார். அவ்வகையில் 3ஆம் தந்திரத்தில் யோக வாழ்வு குறித்தும் அவர் மிக சிறப்பாக வலியுறுத்தியுள்ளார். பதஞ்சலியை அவர் ஒரு சாலை மாணாக்கர் என்று குறிப்பிடுகிறார். ஆக இருவரும் ஒரு சாலை மாணாக்கர் என்பதில் ஏறக்குறைய ஒரு காலத்தில் வாழ்ந்தவர் என்றும் அவர் யோகத்தில் மிக சிறப்புடையவர்கள் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பதஞ்சலி கூறிய அட்டாங்க யோகத்தை திருமூலர் கூறியிருந்தாலும் சிற்சில இடங்களில் பதஞ்சலியிலிருந்து அவர் வேறுபட்டு தமிழரின் வாழ்க்கை முறைக்கேற்பவும் பண்பாட்டிற்கேற்பவும் இறை உணர்வுக்கு ஏற்பவும் அழகாக கொடுத்துள்ளார். மேலும் சைவ சித்தாந்த கருத்துக்களில் மிக தெளிவான விளக்கத்தையும் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த விளக்கம் என்பது வரையறை என்கிற வகையில் மிக சிறப்பாக எடுத்து உரைத்திருக்கிறார். யோகத்திற்கு அடிப்படையாக ஒருவருக்கு வேண்டியது தீதகற்றல் என்ற இயமமும் நன்றாற்றல் என்ற நியமமும் என்று கூறுகிறார். நம்மிடையே இருக்கின்ற குற்றம் குறைகளை மற்றவர் கண்டு கூற வேண்டிய அவசியமில்லை. நம்மிடம் இருக்கின்ற குறைகளை நாமே கருத்தில் கொண்டு ஆய்ந்து தெளிந்து அவற்றை போக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறான குற்றங்களை களைந்த பிறகு நன்னடத்தை நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும். நன்றாற்றல் நல்ல செயல்களை செய்து வரும் பொழுது நாம் யோகத்திற்கு தகுதியானவர்களாகிறோம். ஆக இயமமும் நியமமும் என்பது தீதகற்றல் நன்றாற்றல் என்ற நிலையில் அவசியமாகிறது. யோகம் செய்வதை விட உடலை வருந்தி பல பயிற்சிகள் செய்வது மட்டும் யோகமல்ல என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அதேபோல் திருமூலரும் அடிப்படையாக கூறுவது பிறரை வருத்தும் பிறருக்கு துன்பம் தரும் செயல்கள் நம்மிடம் இருப்பதுதான் நம்மிடம் இருக்கின்ற தீய குணங்கள் ஆகும். ஆக பிறரை வருத்தும் தீய செயல்களை குணங்களை நம்மிடம் இருந்து விலக்கி தீது அகற்றி நாம் இயமத்தை முறையாக கடைபிடிக்கும் பொழுது நன்றாற்றல் என்பது நமக்கு இயல்பாகவே அமைந்துவிடும். தேடி தேடி நற்செயல்களை செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு உடல் அளவிலும் பொருள் அளவிலும் முடியாத நிலையில் நம்முடைய அறிவின் துணை கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியும் துன்புற்றோருக்கு நாம் உதவ வேண்டும். ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை நீக்கி நல்ல பழக்க வழக்கங்களை முயன்று பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அருளாளர்கள் கருத்தாக இருக்கின்றது என்று கூறி நாமும் நம்மிடையே இருக்கும் தீமைகளை ஒதுக்கி நல்லவற்றை பழகுவோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.